வெல்கம் டு இன்ஸ்பைர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு கிளாஸில் நம்ம அகாடமியில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன். இதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் எடுத்துக்கிட்டாலும் 6th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் இதுதான், சரியா? இப்போ இந்த லெசனில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறளை பார்த்துட்டு அப்புறம் அந்த டீட்டெயிலாக அந்த லெசன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம், சரியா? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை யுளபோல வில்லாகி தோன்றா கெடும். அதாவது ஒருத்தன் வந்து அவனுக்கு எவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்றத அறிந்து வாழலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்னாகும்? வில்லாகி தோன்றா கெடும். வானவில் மாதிரி அது உண்மையிலே நிஜமாகாமலே என்னது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவறிந்து வாழாதான், அவனுடைய வரவு என்ன செலவு என்ன அப்படின்றத அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு இருக்கிறது மாதிரி இருக்கும். வானவில் என்ன இருக்கும்? இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வில்லாகி, வானவில்லாகி தோன்றா கெடும். ஆனால் அது உண்மையிலே என்ன ஆகாது? தோன்றாமலே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குறளை என்ன பண்ணி வச்சுக்கலாம்? நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா யூனிட் 9ல் நமக்கு திருக்குறள்லேருந்தே கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெசனுக்கு இடையில திருக்குறள் இருக்குது அப்படின்னா அந்த திருக்குறள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து கேட்கலாம், சரியா? இப்போ எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன், பொருளாதாரம் ஓர் அறிமுகம். அப்போது நமக்கு இந்த லெசன் பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புக்கு கையில் வச்சுருந்தா புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒன்றுமே இல்லை, இந்த லெசனில் என்ன இருக்குது, இதில் போய் என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. நமக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனையே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரியா? ஒருத்தருடைய மாமா கவின், மாமா விமலன் அப்படின்ற கேரக்டரை வச்சு ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் இந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியில் எதை பற்றிலாம் சொல்கிறாங்க அப்படின்றத நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது கவின் அப்படின்ற பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கிராமத்துலேருந்து நகரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமா வீட்டுக்கு வர்றான். வந்து இருக்கான். அந்த மாமாவுடைய பையன் பேர் வந்து விமலன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுடைய பையன் இருக்கான். இந்த கவின் சோகமாக வீட்டில் உட்காந்துருக்கான். மாமா வந்து பார்க்குறாரு. ஏன் சோகமாக உட்காந்துருக்க? மற்ற பசங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க, அவங்களோட சேர்ந்து விளாடலான்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறான். இப்போ மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு அவங்க பையன் விமலனை கூப்பிட்டு, தம்பிங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். இப்போ இதில் தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் அவர் என்ன இந்த ஸ்டோரியில் சொல்கிறார் அப்படின்னா, கிராமம்னா என்ன, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில் என்ன, இந்த கிராமத்தை டிபெண்ட் பண்ணி தான் என்டையர் கண்ட்ரியுமே இருக்குது. நம்ம மொத்த நாடுமே இந்த கிராமத்தை, வில்லேஜ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறார். இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்ன, கிராமத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பற்றி விமலனுக்கு சொல்கிறாரு. விமலனுக்கு சொன்னதும் விமலன் அதை என்ன பண்ணிக்கிறான், ஓ அப்படியா, அப்போ வந்து கிராமத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப தாழ்வானவங்க கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ இது குழந்தைங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. இப்போது இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய கீ டேர்ம்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஒன்று, கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் குட்ஸ் அதாவது நுகர்வோர் பொருட்கள். இப்போ நுகர்வோர், வாட் இஸ் மீன் பை கன்சியூமர் குட்ஸ்? நுகர்வோர் பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா? இப்போ நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னா த ப்ராடக்ட், those are finished goods for consumer consumption. அதாவது நுகர்விற்கு ஏற்றார் போல ஒரு செய்து முடிக்கப்பட்ட ஒரு பொருளை தான் என்ன சொல்கிறாங்க? கன்சியூமர் குட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னாங்க. அப்போது நம் நுகரக்கூடிய பொருட்கள் எல்லாமே என்னது? ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக தான் இருக்கும். ஒரு முழுமையான ஒரு பொருளாக இருந்தால் தான் வாங்குவோம், இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா, வெறும் அதுக்குன்னு ஒரு பிளைனாக ஒரு கண்ணாடியை கொண்டாந்து கொடுத்தா எனக்கு கண்ணாடி கிளாஸ் கொடுங்கன்னு கேட்டால் அந்த கண்ணாடியை நான் வாங்கிட்டு வர முடியுமா? வாங்கிட்டு வர முடியாது, இல்லையா? அந்த மாதிரி கன்சியூமர் குட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த லெசனில் சந்தை, நம்ம ஊரில் நடக்கும் இல்லையா? ஏன்னா அவர் கிராமங்களை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சொல்லும் பொழுது சந்தைனா என்ன அப்படின்றத சொல்கிறார். அதாவது நாங்கள்லாம் கிராமத்தில் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம நகரங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்ஸ் இருக்கும், கடைகள் இருக்கும், நமக்கு தேவையான பொருட்களை டெய்லி போய் வாங்கிட்டு வந்துடலாம்.
பட் கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ சந்தை போடுவாங்க. இந்த சந்தையில் தான் அவங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வந்து கிடைக்கும். அப்போது இந்த ஸ்டோரியில் சொல்லும் பொழுது அவங்க மாமா சந்தையை பற்றி சொல்கிறார். இப்போ சந்தை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் சந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சந்தையில் என்ன நடக்கும்? பையிங் அண்ட் செல்லிங், ஒரு பொருட்களை வாங்குதல் மற்றும் விற்றல். பையிங் அண்ட் செல்லிங், அதாவது வாங்குதல் விற்றல். ஒரு பொருளை அங்கே போய் நம்ம விற்கலாம், ஒரு பொருளை வாங்கலாம். இது நார்மலாக இருக்கக்கூடிய டேர்ம் தான். இப்போ சந்தைனா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்டர் சிஸ்டம். பார்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. பார்டர் சிஸ்டம் அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படின்னு தமிழில் படிச்சிருப்போம். பண்டமாற்று முறைனா என்ன அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இந்த பண்டமாற்று முறையை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லெசனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் பண்டமாற்று முறையில் தான் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கவோ விற்கவோ செஞ்சான். இந்த பண்டமாற்று முறையுடைய பரிணாம வளர்ச்சி தான் என்னது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம மணி, பணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பண்டமாற்று முறையுடைய பரிணாம வளர்ச்சி தான் பார்டர் சிஸ்டம், பண்டமாற்று முறை. இதை நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா இவ்வளோ பொறுமையாக படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன இருக்காது, டைம் இருக்காது. இப்போ பார்டர் சிஸ்டம் அப்படின்னா நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம், பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லையா? கமாடிட்டி டு கமாடிட்டி, கமாடிட்டி டு மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? அது பண்டமாற்று முறையுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். அதாவது கமாடிட்டி அப்படின்னா பொருள், கூட்ஸ். ஒரு கூட்ஸை கொடுத்து இன்னொரு கூட்ஸை வாங்கினான். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, பண்டமாற்று முறை அப்படின்னு வாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கினாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பண்டமாற்று முறை. இந்த பொருள் என்னவா இருக்கலாம்? இப்போ ஒருத்தர்கிட்ட ரைஸ் இருக்குது, நெல் இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். காட்டன் ட்ரெஸ் இருக்குது. இப்போ இவர்கிட்ட வந்து ரைஸ் வந்து என்னவா இருக்குது, சர்ப்ளஸாக இருக்குது. சர்ப்ளஸ் அப்படின்னா மிகுதியாக இருக்குன்னு அர்த்தம். காட்டன் ட்ரெஸ் இவர்கிட்ட மிகுதியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இவர்கிட்ட அதிகமாக இருக்க ரைஸை இவர்கிட்ட கொடுக்கலாம், இவர்கிட்ட காட்டனை இவர்கிட்ட கொடுத்து பண்டமாற்று முறை இப்படி தான் ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தது. ஏன் இந்த பண்டமாற்று முறை நிறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று, இவங்க ரெண்டு பேருடைய தேவையும் ஒரே மாதிரி இருக்கணும். இவருக்கு காட்டன் தேவைப்படணும், இவருக்கு ரைஸ் தேவைப்படணும். இவங்க ரெண்டு பேருடைய தேவையும் ஒத்து போனால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன நடக்கும், இந்த பண்டமாற்று முறை அப்படின்றது நடக்கும். உதாரணத்துக்கு இவருக்கு அரிசி தேவைப்படலை, இவருக்கு காட்டன் தேவைப்படுது அப்படின்னா இவரால் என்ன பண்ண முடியாது, காட்டன் வாங்கவே முடியாது. இப்போ இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அப்படின்றது கஷ்டமாக இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட். ஒரு பொருளினுடைய வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட், ஒரு பொருளினுடைய மதிப்பு. காலங்கள் செல்ல செல்ல மனிதன் என்ன பண்ணான் அப்படின்னா பொருட்களை கம்பேர் பண்ண ஆரம்பித்தான். when they started to comparing the two products, அப்போ தான் என்ன ஆகுது, ப்ராப்ளமே உருவாக ஆரம்பிக்குது. அப்போ தான் பிரச்சனையே உருவாகுது. ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி பார்க்குறான். உதாரணத்துக்கு என்கிட்ட தங்கம் இருக்குது, இன்னொருத்தங்கிட்ட அரிசி இருக்குது. எனக்கு அரிசி தேவைப்படுது, நான் தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்கினா என்ன ஆகும், தங்கத்தினுடைய வேல்யூ வேறு, அரிசியுடைய வேல்யூ வேறு. இப்போ நான் தங்கத்தை கொடுத்து அரிசி வாங்கினேன் அப்படின்னா அது முட்டாள்தனம். இப்போ எப்போ மனிதன் வந்து ஒரு பொருளினுடைய மதிப்பை உணர ஆரம்பித்தானோ அப்போ இந்த பண்டமாற்று முறையில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இப்போ இந்த பண்டமாற்று முறை ஒரு ஒத்து வராத விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க, இந்த பண்டமாற்று முறையினுடைய பரிணாம வளர்ச்சியாக மணி அப்படின்ற கான்செப்ட் உருவாச்சு. காமனாக மணி, ஒரு பொருளினுடைய மதிப்பை வச்சு. இப்போ தங்கம் அப்படின்னா 30,000 ரூபா, அரிசி அப்படின்னா
ஒரு 25 கிலோ 1200 ரூபா. அப்போ அதனுடைய வேல்யூ ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுது. அப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ண முடியலை. அப்போது இந்த பண்டமாற்று முறையுடைய பரிணாம வளர்ச்சி தான் என்னது, பணம் அப்படின்றது. இந்த பண்டமாற்று முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய தேவைகள் ஒத்துப்போகணும். சரியா, நீட்ஸ் வந்து என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். ஒரு ப்ராப்ளம், நீட்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா பார்டர் சிஸ்டம் அங்கே நடக்காது. ரெண்டாவது, கம்பேரிங் த வேல்யூ ஆஃப் டூ ப்ராடக்ட்ஸ், இரண்டு பொருட்களினுடைய மதிப்பை ஒப்பிடும் பொழுது அங்கே பண்டமாற்று முறையில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இப்போ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆர் டிமெரிட்ஸ் ஆஃப் பார்டர் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு. ஒன்று கம்பேரிங் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் அல்லது மிஸ்மேட்ச் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட், இரண்டு பொருட்களுடைய மதிப்பு வேறுபடுதல். ரெண்டாவது விஷயம் என்னது, நான் ஃபஸ்ட்டு சொன்னது, டு மேட்ச் த நீட்ஸ் ஆஃப் டூ பீப்புள்ஸ், இரண்டு நபர்களுடைய தேவை ஒத்து போனால் மட்டும்தான் அங்கே பண்டமாற்று முறையே நடக்கும். இப்போ பண்டமாற்று முறைனா என்ன, ஏன் அந்த பண்டமாற்று முறை காலப்போக்கில் இல்லாமல் போச்சு அப்படின்றத கிளியராக சூப்பராக நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புக்கில் எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் வந்து தனியாக கேட்டுக்கலாம். சரியா, கிளியரா பார்டர் சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்து போயிடலாம். அடுத்த அந்த ஸ்டோரியில் இந்த கிராமங்களை பற்றி சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு கிராமத்தில் என்னென்ன எக்கனாமி ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டாரா, எப்படி இந்த கிராமங்கள் உருவாச்சு அப்படின்றத என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்படி அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் வில்லேஜஸ், எப்படி கிராமங்கள் உருவானது, கிராமங்கள் உருவாகிய விதம் அப்படின்றத அந்த அங்கிள் வந்து அழகாக வந்து அந்த அவருடைய கவியனுடைய மாமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஃபஸ்ட்டு மனிதனுடைய ஸ்டேஜ், ஆரம்ப காலகட்டத்தில் மனிதன் எப்படி இருந்தான்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங், அதாவது வேட்டையாடினா உணவை சேகரித்தான். அடுத்து land to cultivate, எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஃபார்மிங்கை கற்றுக்கிட்டான். மூணாவது ஃபவுண்ட் ரிவர்ஸ், ஆறுகள் எங்கே இருக்குது அப்படின்றத, ஆறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்த ஆற்று பக்கத்துலேயே விவசாயம் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ செட்டில்டு நியர் ரிவர்ஸ், தட் இஸ் வில்லேஜ். அதுதான் என்னது, கிராமங்கள். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எப்படி கிராமங்கள் உருவாச்சு அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு மனிதன் எப்படி இருந்தான், வேட்டையாடினா உணவு வந்து சேகரித்தான். அடுத்து எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன தேவை, தண்ணி தேவை. இப்போ இந்த தண்ணீரை தேடி போகும்பொழுது ஆறு அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். இப்போ இந்த ஆறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த ஆற்றங்கரை ஓரத்துலேயே என்ன ஆகிட்டான், செட்டில் ஆகி அங்கேயே வாழ ஆரம்பித்தான். அதுதான் காலப்போக்கில் கிராமங்களாக உருவாச்சு. சரியா, இப்போ இதுதான் கிராமம். இப்போ கிராமம் எப்படி உருவாச்சு அப்படின்றத என்ன பண்ணுறாங்க இந்த லெசனில் கிளியராக சொல்கிறாங்க. வேட்டையாடி உணவு சேகரித்த மனிதன் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டான். விவசாயம் செய்வதற்கு நீர் தேவைப்பட்டது, அந்த நீர் தான் ஆறு. இந்த ஆறு நிரந்தரமாக ஓடக்கூடிய பகுதியில் அவனும் நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தான். அதான் என்னது, கிராமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பிரைமரி ஆக்குபேஷன் ஆஃப் வில்லேஜ், பிரைமரி ஆக்குபேஷன் ஆஃப் வில்லேஜ், அதாவது கிராமத்தின் முதன்மை தொழில், கிராமத்தின்
முதன்மை தொழில். இப்போ கிராமத்தினுடைய முதன்மை தொழில் என்னவா இருக்கும், என்னவா இருக்க முடியும்? பிரைமரி ஆக்குபேஷன் என்னவா இருக்கும்? அக்ரிகல்ச்சராக தான் இருக்க முடியும். அக்ரிகல்ச்சர், விவசாயம். இப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம். ஒரு கேள்வியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இதை அப்படியே வச்சு கேட்கலாம். பிரைமரி ஆக்குபேஷன் ஆஃப் வில்லேஜ், கிராமத்தின் முதன்மை தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ரெண்டாவது, ரூட் ஆஃப் அவர் எக்கானமி. இது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் அவர் எக்கானமி இஸ் அக்ரிகல்ச்சர். அதாவது நமது பொருளாதாரத்தின் வேர், நமது பொருளாதாரத்தின் வேர் என்ன? விவசாயம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்கள் மாமா இந்த கதையில் என்ன பண்ணுறாரு? விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தையும் கிராமத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு கிராமத்தின் முக்கிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விவசாயம். இப்போ இந்திய பொருளாதாரத்தின் வேர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர். இது அப்படியே நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கூட என்ன பண்ணலாம், அப்படியே வச்சு கேட்கலாம். தென் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மேன்ஸ் டிமாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆர் மோர். ஒரு மனிதனுடைய தேவைகளும் ஆசையும் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ இதுதான் எதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புது புது தொழில்கள் உருவாகிறதுக்கு. சரியா? இட் லீட்ஸ் டு evolve new occupations. இப்போ மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் நிறைய இருந்தது. அதன் காரணமாக புது புது தொழில்கள் உருவாச்சு. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஏதாவது புதுசாக ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்றேன். இப்போ நான் ஒரு பொருள் புதுசாக செய்கிறேன்னு வச்சுங்களேன். ஆனால் கொண்டு போய் கொடுக்கும்போது ஆகா இது நல்லா இருக்கே, இது எங்கே கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் அதை தேடி மக்கள் வரும் பொழுது புது தொழில் உருவாகும். இந்த மாதிரி நம்மளே கண்கூட நிறைய தொழில்கள் வந்து பார்த்துருப்போம். மனிதனுக்கு தேவைகளும் விருப்பங்களும் நிறைய இருக்கிறதுனால தான் இங்கே என்னாச்சு, இந்த புது புது தொழில்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை நமக்கு என்ன பண்ணலாம், அசஸன் அண்ட் ரீசனிங் கொஸ்டினில் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இந்த புது புது தொழில் உருவாகிறதுக்கு மனிதனுடைய தேவையும் விருப்பமும் தான் காரணமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கரெக்டு. இப்போ இதை என்ன பண்ணலாம், நமக்கு டைரெக்டாக எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் அதிகம், அதன் காரணமாக புதிய தொழில்கள் உருவாகின அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியணும். இதுவும் அந்த இதை உள்ளே படித்து பார்க்கும் பொழுது இந்த தான் அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் வந்து ஃபார்மர்ஸ் அண்டு கல்டிவேட்டர்ஸ், விவசாயிகள்னால் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர்ஸ். நமக்கு தெரியும் ஃபார்மர்ஸ்னால் யார்? ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர்ஸ். who involved in farming or grazing. இப்போ யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம், விவசாயி அப்படின்வாங்க. இது ஒரு டெஃபனிஷனாக அதில் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கோங்க. விவசாயிகள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால், யார் விவசாயம் பண்ணுறானோ அவன் தான் என்னது, விவசாயிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா?
நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் எழுதிக்கணும். என்ன அப்படின்னா, villages are the backbone of our country. Villages are the backbone of our country. கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு. Villages are the backbone of our country. கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு. அப்படின்னு சொன்னது யாரு? காந்தி. இது ரொம்ப முக்கியமான, டைரக்டாக ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஹூ செட் வில்லேஜஸ் ஆர் தி பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி? கிராமங்களே இந்தியாவின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஓவராலாக இந்த கிராமங்களை பற்றி இந்த ஸ்டோரியில் சொல்லக்கூடிய விஷயம். சரியா? எல்லாமே ரொம்ப பேசிக்கான பாயிண்ட் தான். இதை நீங்கள் அப்படியே உங்கள் புக்கில் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் அப்படியே சிட்டிஸ் பற்றி சொல்கிறாங்க. நகரங்கள்லாம் எப்படி இருக்கும், நகரங்களில் என்ன இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வில்லேஜஸ்ஸு, அதனுடைய இம்பார்ட்டன்ட். இப்போ நகரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறார். அரவுண்ட் 50% ஆஃப் population in the world live in cities. அதாவது உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 50% மக்கள் எங்கே வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகரங்களில் வசிக்கிறாங்க. இது வேர்ல்டு லெவலில். இதே இது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 47% of population in Tamil Nadu lives in cities. இப்போ ரெண்டும் ஃபேக்ட். இதுவும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேயும் டைரக்டாகவே கேட்கலாம். உலக அளவில் 50% மக்கள் நகரங்கள்லையும் தமிழ்நாட்டு அளவில் 47% மக்கள் நகரங்கள்லையும் வசிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம பார்க்குறோம் இல்லையா வேலை, இந்த வேலையை 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. சரிங்களா? செக்டார்ஸ் அப்படின்வாங்க. இந்த செக்டார்ஸை 3 செக்டாராக பிரிப்பாங்க. பிரைமரி, அதாவது முதல் நிலைத்துறை அப்படின்வாங்க, பிரைமரி செக்டார். ரெண்டாவது செகண்டரி செக்டார், இதை இரண்டாம் நிலைத்துறை. இரண்டாம் நிலைத்துறை அப்படின்வாங்க. மூணாவது டெர்சரி செக்டார். மூன்றாம் நிலைத்துறை. மூன்றாம் நிலைத்துறை பிரைமரி, செகண்டரி, டெர்சரி அப்படின்வாங்க. பிரைமரி அப்படின்னா ஒன்றும் தெரியாது. பிரைமரி செக்டார் அப்படின்றது அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த துறையை தான் என்ன சொல்லுவாங்க, பிரைமரி செக்டார் அப்படின்வாங்க. அப்போது இந்த பிரைமரி செக்டார் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராமங்களில் இருக்கிறது தான்
வில்லேஜஸ் தான் பிரைமரி செக்டார் இருக்கும். இப்போது பிரைமரி ஆக்டிவிட்டி மெயின்லி இன் வில்லேஜஸ், செகண்டரி அண்ட் டெர்சரி செக்டார் மெயின்லி இன் சிட்டிஸ். இந்த இரண்டாம் நிலை தொழிலும் மூன்றாம் நிலை தொழிலும் பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நகர்ப்புறங்களில் இருக்கும். இப்போ இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ். இரண்டாம் நிலை தொழில் அப்படின்றது செகண்டரி செக்டார் ஆல்சோ கால்டு இண்டஸ்ட்ரியல் செக்டார், இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்வாங்க. டெர்சரி செக்டாரை சர்வீஸ் செக்டார். அப்போது இரண்டாம் நிலை தொழிலை தொழில்துறை என்றும் மூன்றாம் நிலை தொழிலை சேவைத்துறை என்றும் அழைப்பர். இப்போ தொழிலாம் நமக்கு தெரியும், எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை தொழில். அப்போ தொழிற்சாலைகள் நம்ம பார்க்கும்பொழுது எங்கே அதிகமாக இருக்கும்? நகர்ப்புறங்களில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அதனால தான் அது அதிகமாக சிட்டிஸில் இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ டெர்சரி செக்டார் அப்படின்னா சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை. சேவைத்துறை எங்கே இருக்கும்? நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே அதிகமாக இருக்குது? அதுவும் சிட்டிஸில் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு தொழிலும் நகர்ப்புறங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பிரைமரி செக்டார் விவசாயம் எங்கே அதிகமாக இருக்கும்? கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 3 செக்டார் இதை ஒரு பாயிண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது பிரைமரி செக்டாரில் என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். பிரைமரி செக்டார் முதல்நிலைத்துறையில் என்னென்ன இருக்கும்? ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். இதில் என்னென்ன தொழில் இருக்கும்? ஃபஸ்ட்டு விவசாயம், இது பிரைமரி செக்டார். ரெண்டாவது கேட்டில் ரியரிங், ஆடு மாடு வளர்ப்பு. மூணாவது ஃபிஷ்ஷிங், மீன் வளர்ப்பு. அதெல்லாம் எழுதிங்க, அதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம். மீன் வளர்ப்பு. நாலாவது மைனிங். மைனிங் மைனிங் அப்படின்னா நமக்கு தெரியும், சுரங்க தொழில். சுரங்க தொழில். கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஸ்டிக்ஸ், லீவ்ஸ் ஃப்ரம் ஃபாரஸ்ட். அதாவது காடுகளிலிருந்து பழங்கள், குச்சிகள், இலைகள், நட்ஸு, விதைகள் இதெல்லாம் பொறுக்கிறது முதல்நிலை தொழிலில் வந்துடும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? எழுதியாச்சா? அடுத்தது இதே மாதிரி செகண்டரி செக்டாரில் என்னென்ன தொழில்கள் இருக்குது? அப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், செகண்டரி செக்டார் இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னாலே தொழில்துறை, தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான். அப்போது இதில் என்னென்ன வகையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது? அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், அக்ரோ பேஸ்டு
அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், விவசாய தொழிற்சாலைகள். விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னா விவசாயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கிற தொழிற்சாலைகள் என்ன இருக்குது? உதாரணத்துக்கு ரைஸ் மில் சொல்லலாம். ரைஸ் மில் என்னது? விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை. அதே மாதிரி சுகர் மில்லு. இது மாதிரி என்ன எக்ஸாம்பிள் கொடுத்து வேணாலும் என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அதாவது விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழிற்சாலை. ரெண்டாவது பாருங்க, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. மினரல் அதாவது நம்ம தரையிலேருந்து கிடைக்கும் இல்லையா இந்த மினரல்ஸ், இந்த மினரல்ஸை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் என்னென்ன? சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் பிளான்ட், சரியா? அப்போ இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி, இந்த ஸ்டீல் பிளான்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எது? மினரல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. சரியா? இங்கே கிடைக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள் இருக்கு இல்லையா, அந்த கனிம வளங்களை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸு மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா. நாலாவதா ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள். இப்போ காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள் என்ன இருக்கும்? ஃபாரஸ்ட்னா தெரியும், காடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் என்னென்ன இருக்கும்? பேப்பர் மில் சொல்லலாமா? பேப்பர் மில், ஏன்னா அந்த மரத்துல இருந்தால் என்ன பண்ண முடியும்? பேப்பரை தயாரிக்க முடியும். பேப்பர் மில்லை சொல்லலாம். ரெண்டாவது ஃபர்னிச்சர் மேக்கிங். ஃபர்னிச்சர் மேக்கிங் அப்படின்னா இந்த வீட்டுக்கு தேவையான இந்த ஃபர்னிச்சர்லாம் இருக்கு இல்லையா, இதை மேக் பண்ணுறது எங்கே பண்ணுவாங்க? இந்த காடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக அதை வந்து சொல்கிறோம். கடைசியாக மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி அதாவது கடல்கள் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்வாங்க. இப்போ கடல்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலை என்ன? ஒரு கடலை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு தயாரிக்கும் தொழிற்சாலைகள். இப்போ மீன் கிடைக்குது அப்படின்னா அந்த மீனை ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்க? மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. அப்போது ஒரு தொழிற்சாலையை கொடுத்துட்டு இது எந்த துறையை சார்ந்திருக்குன்னா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியா, மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரியா, ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரியா, மெரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியணும்? கிளாசிஃபை பண்ண தெரியணும். அப்போ இது வந்து செகண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸுடைய டைப்பு. இதை மேட்ச் த ஃபாலோயிங்லேயே டேரெக்டாக எக்ஸாம்லேயே நமக்கு என்ன பண்ணலாம்? கேட்கலாம். கடைசியாக சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் அதாவது சர்வீஸ் செக்டர் என்ன சொல்லுவோம்? சேவை துறை, அதாவது டெர்சரி செக்டார். மூன்றாம் நிலை துறை தான் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். டெர்சரி செக்டார். மூன்றாம் நிலைத்துறை. இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா போக்குவரத்து.
போக்குவரத்துனா ரோட்வேஸு, சாலை போக்குவரத்து, ரயில்வேஸு, ரயில் போக்குவரத்து, ஏர்வேஸு, இதெல்லாம் வந்துடும். இது ஒரு வகையான சேவைத்துறை. சேவைத்துறை அப்படின்னா டைரெக்டாக பொருளை வாங்க முடியாது, அங்கே என்ன பண்ணுவாங்க, சேவை கொடுப்பாங்க. நம்ம பஸ்ஸில் போகிறோம், அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க நமக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட் ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு. தொலைத்தொடர்பு இது ஒரு மூன்றாம் நிலை தொழில். இப்போ தொலைத்தொடர்பு அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கும், போஸ்ட்டு, தபால் துறை, போஸ்ட்டு, தபால் துறை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோனு. இப்போ இதெல்லாம் எதில் வந்துடும், கம்யூனிகேஷன், டெலிஃபோனு, இன்டர்நெட்டு, இதெல்லாம் கம்யூனிகேஷனில் வந்துடும். மூணாவது ட்ரேடு. நாலாவது பேங்கிங். ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம், பேங்கிங் வங்கி சேவைகள். இப்போ வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சேவையாக இருக்கும், இப்போ ஒரு பொருள் இருக்குது, இப்போ நீங்கள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க இல்லையா, அதான் என்ன அப்படின்னா வர்த்தகம். ஒரு பொருளை விற்கும் பொழுது அதற்கான சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். பேங்கிங் அப்படின்னா இப்போ நம்ம பேங்க் யூஸ் பண்ணுறோம், ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது என்ன ஆகும், அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க இல்லையா. இப்போ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது துறை, சேவைத்துறை. அப்படின்னா நமக்கு ஒரு சேவை வழங்குவதற்காக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த துறை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இப்போ இதுதான் மொத்தமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட். இப்போ A to Z முக்கியமான கண்டென்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்படியே நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அவ்வளோதான், நீ கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.